tablets before food, tablets after food, and still my diabetes is not under control. Are you worried? Then this video is for you. ஸோ டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா இமீடியட்டாக அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ you have to enroll in this program. So first we will give you a 21 days challenge of detox drink. So next ஒரு 1 month அப்புறம் lifestyle changes and diet plan. So it will get like 3 months to 6 months to reverse your diabetes and get rid of tablets. As a nutritionist, I'll tell you which rice is safe for diabetes and which one you should avoid. அதாங்க கருப்பு கவுனி அரிசி, பிளாக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா அதுல அவ்வளோ சத்து இருக்கு. ஹை இன் ஃபைபர் மற்றும் இல்லாம லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது சக்கரை அளவை மெதுவா தான் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாங்க லிட்டில் மில்லட் ரைஸ், சாமைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு 9 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ சத்து இருக்கு. நார்ச்சத்து ரொம்ப அதிகமாகறதுனால உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸும் ரொம்ப கம்மி, அதாவது ஒரு 50 தான் இருக்கும். ஸோ சுகருக்கு வெறும் நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ரைஸ், அதாங்க கேரளா மட்டரிசி. அதுலேயுமே கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 45லேருந்து 55க்குள்ளே தான் இருக்கு. அண்ட் ரொம்பவே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சு, ஃபைபர் ரிச்சு. ஸோ நம்ம ரத்தத்தில் சக்கரை அளவை மெதுவாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ சான்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்பாலிஷ்ட் ரைஸ், அதாவது புழுங்கல் அரிசி. அதோட அவுட்டர் பிராண்ட் ரீசெயின் பண்ணிருக்கிறதுனால இட் இஸ் ஹை இன் ஃபைபர், பெட்டர் அப்சார்ப்ஷனுக்குமே. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரவுன் பாஸ்மதி ரைஸ், அதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50க்குள்ள. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் டயபெட்டிஸ்க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்பாயில் ரைஸ், அதாவது இட்லி அரிசி. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 கொடுக்கலாம். ஏன்னா இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் இருக்கு. ஸோ இது ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி. இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 கொடுக்கலாம். ஏன்னா இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 70. ஸோ 70க்கு மேல போச்சுன்னா அது ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சுகர் அளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், அதாவது பச்சை அரிசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய முட்டை கொடுக்கலாம். ஏன்னா அதுல ஃபைபர் கிடையாது. கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 75 to 80, அதாவது சாப்பிட்ட உடனே உங்களோட சர்க்கரையில ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஒயிட் ரைஸ் தவிர மற்ற ஆப்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரைஸ் எல்லாம் நீங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். பட் அதோட கம்பல்சரி ஒரு போர்ஷன் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் 1 போர்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன் கம்பல்சரி நீங்க எடுக்கணும்.